வெல்கம் டு ஜாப் அண்ட் பாமர் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் சிஏஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்து கான்ஸ்டபிள் ஃபயருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன்ஸும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அப்ளை பண்ணுற மெத்தட் என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான எலிஜிபிலிட்டி முதல்ல செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் இன்னைக்கு தேதியில் 31/8/2024 30/9 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும், பெண்கள் விண்ணப்பிக்க முடியாது. பதவியின் பேர் பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் ஃபயர் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் அண்ட் ரிட்டன் டெஸ்ட், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த பேசிஸில் வந்து நடக்கும். இதுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான டோட்டல் வேகன்சியாக பார்த்தீங்கன்னா 1130 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 39 வேகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது 39 வேகண்ட்டுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நண்பர்கள் மட்டும்தான் போட்டி போடுவாங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 12th சயின்ஸ் சப்ஜெக்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இல்லை அதுக்கு ஈக்குவலான சப்ஜெக்ட் 12th ஈக்குவலான கோர்சஸ் முடிச்சிருந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் அதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். அதாவது 12th சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் சயின்ஸ் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிக்கு உள்ளவங்க இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஒருவேளை நீங்கள் 10th முடிச்சிக்கிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஐடிபிபின்னு சொல்லி இந்த திபெத்தியன் பார்டர் போலீஸ்க்கு ஹெட் கான்ஸ்டபிள் ரைட்ஸ்மேன் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் எலிஜிபிளே இருக்கிற மாதிரி வந்து 29/9 வரைக்கும் இன்னும் டேட் இருக்குது. இதையுமே வந்து ரீசெண்டாக தான் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வெறும் 10th பாஸ் பண்ணாலே அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஒருவேளை 10th பாஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுற வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கமாலையும் பிரிண்ட் பண்ணிங்க, செக் பண்ணி பார்த்து ஒருவேளை இதில் எலிஜிபிள் இல்லை உங்களுக்கு கான்ஸ்டபிள் ஃபயருக்கு இந்த சிஏஎஸ்எஃப்ல அப்படின்னா நீங்கள் இந்த ஐடிபிபி இந்த திபெத் பார்ட்டியன் போலீஸ் இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் 18லேருந்து 23. இது ஒன்லி அன்ரிசர்வ் கேட்டகரி மட்டும் தான். ஒருவேளை ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 3 years ஏஜ் ரிலாக்ஷன் கொடுக்காங்க. 26 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். SC/ST இருக்கீங்க அப்படின்னா 5 years ஏஜ் ரிலாக்ஷன் கொடுக்காங்க. கிட்டத்தட்ட 28 வயசு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸர்வீஸ் மேனுக்கும் இந்த ரிலாக்ஷன் கொடுக்குறாங்க. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்கும். இதுக்கு வந்து 100 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆன்லைன் வழியாகவே இப்போ பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறதையுமே இந்த வீடியோவில் செக் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சில எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஃபீஸில் யாருக்கு எக்ஸப்ஷன் அப்படின்னா SC/ST கேட்டகரியை சார்ந்தவராக இருக்கிறீங்க, இல்லை எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. நீங்கள் அனைவருமே வந்து ஃபீஸ் இல்லாமலே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இது அப்ளை பண்ணுறதுக்கு சிஏஎஸ்எஃபோட ரெக்யர்மெண்ட் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் லாகின்கிற பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட் ஓப்பனிங்ஸில் வந்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஃபயர் மேலுக்குன்னு சொல்லி இந்த டேப் கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கு நீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி நீங்கள் யாராவது அப்ளை பண்ணிக்க சிஏஎஸ்எஃப்ல வந்து அப்ளை பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாமா, டேரெக்டாகவே இந்த கான்ஸ்டபிள் ஃபயர் 2024 அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்படின்னாலே உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்டு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணிட்டு மேலே அந்த கேப்சா இருக்கும், இதையும் வந்து இங்கே டெக்ஸ்ட்டில் வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஒருவேளை நீங்கள் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட நேம் வந்து கேட்டிருப்பாங்க. நேம் வந்து உங்களோட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அப்டேட்டோ அதே மாதிரி டைப் பண்ணணும். அதுக்கு உங்கள் பேருக்கு முன்னாடி மிஸ்டர் மிஸ் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணக்கூடாது. மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரிக்கு வந்து இதில் நேமை டைப் பண்ணிக்கோங்க. கீழே வெரிஃபை நேம் கேட்டிருப்பாங்க. இங்கே நேம் என்ன டைப் பண்ணீங்களோ சேம் அதே தான் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வெரிஃபை நேம்லேயும் வந்து டைப் பண்ணணும். அடுத்ததாக வந்து ஹேவ் யூ எவர் சேஞ்சு நேம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்கள் நேம் எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா கெசட்டரில் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோங்கிறத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க. எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா டிசி இல்லை மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தந்தையின் பேரை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. வெரிஃபை ஃபாதர் நேமில் சேம் மேலே என்ன கொடுத்தீங்களோ அதே இதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. மதர் நேமு பார்த்திங்க அப்படின்னா மார்க் ஷீட்டில் உள்ளபடி வந்து டைப் பண்ணிக்கோங்க உங்களோட அம்மா பேரை. அதுக்கப்புறம் வெரிஃபை மதர் நேம் அப்படிங்கிறதையும் இங்கே மதர் நேம் என்ன கொடுத்தீங்களோ அதே இதே கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து 2 டைம் கேட்டிருப்பாங்க. மேலே என்ன டேட்டா கொடுத்துருக்கீங்களோ அதை சேம் அடுத்த இதில் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ டேட்டா பற்றி கேட்டிருப்பாங்க. இது வந்து உங்களோட ஸ்கூல் ரெக்கார்டு, அதாவது மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ 10th மார்க் ஷீட்டில் அதே மாதிரிக்கு இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வெரிஃபை டேட்டா பற்றுங்கிறது இருக்கும். அதுலேயும் சேம் அது மேலே கொடுத்த டேட்டா பற்றி நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஜெண்டர் வந்து இதுக்கு வந்து ஆண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும், பெண்கள் விண்ணப்பிக்க முடியாதனால ஆண்கள் வந்து மேலுங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. என்டர் லெட்டர் அஸ் சோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது கேப்சா வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருவாங்களோ அது அப்படியே அந்த டைப் பண்ணுங்கள். ஒருவேளை ஸ்மாலில் இருக்குது அப்படின்னா ஸ்மாலில் டைப் பண்ணுங்கள், கேபிட்டலாக இருக்குன்னா கேபிட்டலில் டைப் பண்ணுங்கள். அப்படியே டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிறத கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி, இது நீங்கள் கையில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டுமே கொடுங்க. ஏன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கும் மெயிலுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. அதை நெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதனால் கரண்டாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க.
வெரிஃபை மொபைல் நம்பர்லையும் மேலே என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ சேம் மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணுங்கள். மெயில் ஐடியும் வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். மெயில் ஐடிக்கு அப்புறம் கன்ஃபார்ம் மெயில் ஐடியில் மேலே என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ சேம் மெயில் ஐடியை இந்த கன்ஃபார்ம் இமெயில் ஐடியில் டைப் பண்ணுங்கள். அடுத்து டிக்ளரேஷன் கீழே அக்ரிங்கிற பாக்ஸை செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே என்ன கேப்ச்சா இருக்கோ அது இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிறத கொடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாப்பப் விண்டோ வரும். இந்த விண்டோ என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நீங்கள் இப்போ சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த டீட்டெயில்ஸை எதுவும் வந்து மாடிஃபை பண்ண முடியாது, கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு வேளை கரெக்டாக கொடுக்க அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணணும்னா கேன்சல் கொடுத்து உடனே ரீசெக் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்க ஐட்டம் வந்து டேட்டா அது மாற்ற வேண்டியிருக்கா மாற்றி சப்மிட் கொடுங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகேங்கிறத கொடுங்க. இப்போது உங்கள் மொபைல் நம்பர் அண்டு மெயில் ஐடிக்கு இப்போ ஒரு ஓடிபி வந்திருக்கும். இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நீங்கள் மறுபடியும் வந்து ஹோம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடியில் கொடுத்த ஓடிபியும் மொபைல் நம்பர் கொடுத்த ஓடிபியும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஆரில் நீங்கள் சிஎஸ்ஏ பண்ண அஃபிஷியல் வெப்சைட் ஐடி வந்து ஹோம் பேஜுக்கு வரது மாதிரி அந்த வெப்சைட் யூஆரில் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணது பார்த்திங்கன்னா அந்த ஹோம் பேஜ் வரும். இதில் லாகின்கிறத எப்பயும் போல் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து வெரிஃபை நம்பர் அப்படி மாதிரி வரும். இதில் வந்து வெரிஃபை மொபைல் அண்ட் இமெயில் ஐடின்னு இருக்கும். இந்த இதை கிளிக் பண்ணாங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்கே டைப் பண்ணுங்கள். இதை கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா மெயிலுக்கும் மொபைலுக்கும் வந்து வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அண்டு லாகின்கான பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜென்ரேட் ஓடிபிங்க கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கும் கண்டிப்பாக இது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்திருக்க ஓடிபி இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு ஓடிபி இருக்கும். அதையும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டைப் பண்ணி வெரிஃபை ஓடிபிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் வெரிஃபைடு ஆக்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இது வந்ததுக்கப்புறம் கேன்சல்ங்கிறத கொடுங்க. இப்போ மைடியம் வந்து ஹோம் பேஜ் வந்துடும். இதில் மைடியம் வந்து லாகின்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ கரண்ட் ஓப்பனிங்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இது கான்செப்ட் ஃபயர் மேலுங்கிறத இந்த 2024 போஸ்டிங்கில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு வந்திருக்கும். அதை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ரெண்டுலையும் பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு கேப்சா வந்து இங்கே என்ன இருக்கோ அது அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிறத கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கானதில் 2024 போஸ்டிங்கான கான்ஸ்டபிள் ஃபயர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டாக 30/9க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரிவியூ வந்து காமிக்கும். ஒருவேளை இந்த டேட்டுக்கு அப்புறம் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ கிளிக் டு அப்ளைங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் படித்து பார்த்துட்டு கண்டினியூங்கிறத கொடுங்க. இப்போ உங்களோட கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் அப்படி நீங்கள் கொடுத்தது எல்லாத்தையுமே எங்கே ஒரு வியூ பண்ணி காமிப்பாங்க. எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. தவறுலாம் இருந்துச்சுன்னா இப்போயே வந்து மெயில் ஐடி ஃபோன் நம்பரை வச்சு நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து வேறு எதாவது வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை தவறுலாம் இல்லை கரெக்டாக அப்படின்னா அப்படியே விட செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்து 6வது காலமில் கேட்டகரி கேட்டிருப்பாங்க. உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரி ஓபிசியா எஸ்சி எஸ்டியான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இல்லை யூஆருங்கிறது பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா யூஆரில் கொடுத்துக்கோங்க. இப்போ பிசி எம்பிசி டிஎன்சின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டகரியில் உள்ளவங்க எல்லாருமே ஓபிசியில் தான் வருவீங்க. அதுக்கு நீங்கள் ஓபிசிங்கிற சர்டிஃபிகேட்டை ஆன்லைன் மூலிமா மஸ்ட்டு இசேவை மூலிமா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்தது எதுவும் ப்ரிஃபரன்ஸ் கேட்கும்போது நீங்கள் அப்ளை பண்ண டயத்துலேயே வந்து அந்த உங்களுக்கு ஓபிசி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்க முடியும். இதுக்கு இப்போ கேட்டகரி என்னங்கிறத சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இப்போ வரைக்கும் அப்படிங்கிறத என்னங்கிறத கேட்டிருப்பாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு யூஜி முடிச்சிங்கன்னா யூஜிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை பிஜி பிஹெச்டி இதில் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த போஸ்டிங்கான குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத ஆட்டோமேட்டிக்காக அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. 12th கிளாஸ் பாஸ்டு வித் சயின்ஸ் சப்ஜெக்ட், அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து 12th இருந்து இந்த 12th கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னால அந்த 12th அப்படி போஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிலிஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ரிலிஜன் அப்படிங்கிறத இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்மனாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லைன்னா நோங்கிறத கொடுத்துக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது அப்படின்னா எஸ் கொடுங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த போஸ்டிங்க்கு 18லேருந்து 23 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ணுறதுக்கு கேட்டிருக்காங்க. ஒரு வேளை ஓபிசி வச்சிங்கன்னா 26 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே எஸ்சிஎஸ்டி கேட்டகரியாக வைக்கிறீங்க அப்படின்னா 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 23 வயதை தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கு ரிலாக்ஸேஷன் கேட்குறதுக்காக நீங்கள் இதை எஸ்ஸுங்க கொடுக்கணும். ஒருவேளை அப்படி ரிலாக்ஸேஷன் தேவைப்படுனா எஸ்ஸும் கொடுத்துட்டு அதில் என்ன கேட்டகரியில் நீங்கள் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுறீங்க. ஒருவேளை ஓபிசியில் தான் ரிலாக்ஸேஷன் வருதுன்னா ஓபிசியில் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை எஸ்சிஎஸ்டி இங்கே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷனில் எஸ்சிஎஸ்டிங்கிறது இங்கே வீவ் ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ரிலாக்ஸேஷன் தேவைப்படாதுன்னா நோங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக் வந்து நக்சல் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க.
தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் யாருக்கு இருக்க வாய்ப்பு கிடையாது. அதனால் நோங்கிறத கொடுத்துக்கோங்க. இதில் டிஃபால்ட்டாக அதுவே இருக்கும். அதனால் அப்படியே விட்டுருங்க. டு யூ பிலாங் டு த ஹில் ஏரியா, அதாவது மலை ஏரியாவில் நீங்கள் வசிக்கிறீங்க, மலைப்பகுதியில் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்படி இருந்தீங்க எஸ்ஸுங்கிற கொடுங்க, அப்படி இல்லைனா நோங்கிறத கொடுத்துக்கோங்க. டிஃபால்ட்டாக நோவில் தான் இருக்கும். நோ அப்படிங்கிறத கூட விட்டுருங்க. அடுத்துனா நீங்கள் என்ன ஸ்டேட்லேருந்து வசிக்கீங்க, நம்ம வந்து தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்துனா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேட்டில் இப்போ வசிக்கன்னு சொன்னதுக்காக நீங்கள் வேறு ஸ்டேட்லேருந்து மைக்ரேட் ஆகாது இடம்பெயர்ந்து இந்த ஸ்டேட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டிருப்பாங்க. இதை நோனே இருக்கட்டும். இடம்பெயர்ந்து வந்திருந்தீங்க அப்படின்னா எஸ்ஸும் கொடுத்துக்கோங்க. ஒரு வேளை கேரளா இல்லை கர்நாடகா அந்த மாதிரி இடத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா எஸ்ஸுங்கிறத கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட்டாக இங்கே தான் வசிக்கிங்க, பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னா நோங்கிறத கொடுத்துக்கோங்க. விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் சொல்லி கேட்டிருப்பாங்க. இது வந்து மச்சம் தழும்பு தான். 2 டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் மேக்ஸிமம் உங்களோட டிசியில் வந்து மச்சம் தழும்பு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ டிட்டோ அதே மாதிரி வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் உங்களுக்கு மச்சம் தழும்பு எங்கே இருக்குங்கிறத நீங்களே பார்த்து அதை இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. இந்த அட்ரஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது வச்சுருக்கீங்க, ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க இல்லை பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்கன்னா அதில் என்ன அட்ரஸ் ப்ரூஃப் அது வந்து அட்ரஸ் என்ன மென்ஷன் ஆயிருக்கோ அது அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் எங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் என்னங்கிறதோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பேர் வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான். டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ங்கிறத நீங்கள் இந்த இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து இருக்குதா அது டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பின்கோடையும் வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டைப் பண்ணிட்டு கீழே வந்து கரஸ்பாண்ட் அட்ரஸ் இப்போ இருக்கிற அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. இப்போயே மேலே இருக்கிறதே பெர்மனன்ட் அட்ரஸ் தான் இப்போ இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சேம் அஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இதை எடுத்து விட கூட பை நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸை கூட டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் அதே அட்ரஸ் தான் இருக்கிறனால சேம் அஸ் அபோவ் பெர்மனன்ட் அட்ரஸ்ங்கிறத கொடுத்துருக்கேன். இப்போ மொபைல் நம்பர் மெயில் ஐடி வந்து ரீசெக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டேட் ஆன் விச் ஃபோட்டோ ஆஃப் ஹேஸ் பீன் டேக்கன் சொல்லி கேட்டிருப்பாங்க. இதில் வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண கேட்டிருப்பாங்க. அந்த ஃபோட்டோ வந்து எப்போ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி டேட் இருக்கும். நீங்கள் என்ன தேதியில் எடுத்துருப்பீங்கன்னா டுடேங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா எந்த டேட்டில் எடுத்துக்கோ அந்த டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த டேட் வந்து கிளியர்லி வந்து உங்களோட ஃபோட்டோவில் பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எஸ்ன்னு தான் கொடுக்கணும். அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள். அடுத்ததாக வந்து கோர்ட்டில் வந்து ஒரு சில கேஸஸ் வந்து எது இருக்குதா இல்லை உங்கள் மேலே வந்து கிரிமினல் கேஸ் இருக்குது அந்த மாதிரி இப்போ டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த தெரிஞ்ச கேள்விக்கு அப்புறம் இதில் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக நோ தான் இருக்கும். அது எல்லாமே நோனே கொடுத்துக்கோங்க. இதில் எஸ் எதுவும் கொடுத்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் ஆகாது, உங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதனால் நோங்கிறதுக்கு அப்படியே டிஃபால்ட் இருக்கணும். அடுத்து இங்கே அக்ரி பாக்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரிவியூ இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கேண்டிடேட் டேட்டாஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகேங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ரிவியூ காமிச்சிருப்பாங்க. இது மறுபடியும் வந்து ரிஜெக்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கீழே ஃபைனல் சப்மிஷன் ஓகேங்கிற அப்படின்னா இந்த இடத்துல ஆஃப்டர் கிளிக் பக்கத்தில் வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபைனல் சப்மிஷன்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஐ ஹவ் சப்மிட்டட் ஆல் இன்ஃபர்மேஷன் ஃபார் த மை கன்சர்ன் அப்படின்னு சொல்லி வந்துடும். இதில் ஓகேங்கிறத கொடுங்க. இப்போ சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ உங்க சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்னலாம் அப்படிங்கிறத அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. இதில் எனக்கு வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஏஜ் வயதுக்காக ப்ரூஃப் வந்து 10th மார்க் ஷீட்டை வந்து கேட்டிருக்காங்க. அது பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரு 1 MBக்குள்ள இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அதை 1 MBக்குள்ள கன்வெர்ட் பண்ணி சூஸ் பேயில் கொடுத்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு அப்லோடுங்க கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டாக்குமெண்ட் அப்லோட் ஆனதுக்கு டிக் மார்க் வந்து ஆயிரும். இந்த இன்ட்டு மார்க் போய் டிக் மார்க் வந்துடும். சரிங்களா? அடுத்து அதுமாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக 12th தான் இதுக்கு வந்து கேட்டிருக்காங்க. 12th சயின்ஸ் சப்ஜெக்ட் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கான மார்க் ஷீட் வந்து நீங்கள் அதே மாதிரி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் 1 MBக்குள்ள ஸ்கேன் பண்ணி இதுலேயும் அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஒரு 3 மந்த்துக்குள்ளே நீங்கள் எடுத்த ஃபோட்டோவோடு தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிரும். அதனால் கவனமாக பார்த்துங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது நார்மல் பாஸ்போர்ட் ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒயிட் பேக்ரவுண்டில் நீங்கள் அது இருக்கணும். அதே மாதிரி அந்த ஃபோட்டோவுக்கு கீழே எந்த தேதியில் ஃபோட்டோ வந்து எடுத்தீங்க அந்த தேதி வந்து மென்ஷன் ஆகிருக்கும். இது வந்து நீங்கள் ஃபோட்டோவை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சரை பொறுத்தவரைக்கும் ப்ளூ ஆர் பிளாக் பெனில் மட்டுமே நீங்கள் வந்து சைன் போடணும். அதே மாதிரி கேபிட்டல் லெட்டரில் எதுவும் எழுதக்கூடாது. அந்த மாதிரி வச்சுட்டு சைன் பண்ணிவிட்டு நீங்கள் இதையும் வந்து ஒரு 10 to 20 கேபிக்குள்ளே வந்து சைனை வந்து அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரிக்கு நீங்கள் ஒவ்வொரு ஃபைலையும் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரிவியூ ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து வரும். அதில் வந்து ஓகேங்கிறத மட்டும் கொடுத்துக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோட் ஆகிடுச்சிக்கிற மாதிரி வரும். ஒரு வேளை எரர் காமிக்கிறா அது என்ன எரரோ சரி பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்க, சரியாக போயிடும். இப்படி எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிக் மார்க் வந்து வரும். இந்த க்ரீன் கலரில் இந்த க்ரீன் கலர் சிம்பிள் வந்துச்சுன்னா எல்லாமே வந்து கரெக்டான முறையில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் மைடி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கத்துலேயே வந்து வி ஃபைல் இல்லை வி ஃபோட்டோ வி சிக்னேச்சர் இருக்கும். இதெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் மைடியம் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கூட கொடுக்கலாம்.
நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னா ப்ரொசீட் டு பே 100 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 100 வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணால் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் போயிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூபிஐ மெத்தட்லையோ நெட் பேங்கிங் மெத்தட்லையோ பார்த்தீங்க அப்படின்னா ஜிபே மூலியமாகவோ நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து கிடச்சிரும். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது இன்னும் ஒரு சிலருக்கு வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு எக்ஸைஸ்மே கேட்டகரிக்கு வந்து இந்த ஃபீஸ் கிடையாது. உங்களுக்கு டேரெக்டாகவே இந்த அப்லோட் டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து கிடச்சிரும். அந்த அப்ளிகேஷனை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்தராக எது ஒரு ரெஃபரன்ஸுக்கும் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் வரும். இது வரும்போது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த அப்ளிகேஷனை. நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி ப்ரொசீட் டு பேன்னு சொல்லி கேட்குதாங்க. ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து மறுபடியும் ரீலாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்படி வந்து ப்ராப்ளம் இருந்தால் கீழே செக் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும். இஃப் ஆல்ரெடி பெய்டு அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி பெய்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது செக் ஸ்டேட்டஸ் அந்த பட்டனை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பெய்ட் பண்ணிக்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு சிலத்துக்கு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டு எஸ்எம்எஸ் வரல இல்லை மெயில் வரல அப்படின்னா இதில் வந்து ஃபர்கட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டுங்கிற ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் அதில் கேட்டிருப்பாங்க. அப்ளை பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க, உங்கள் பேர், அப்பா பேர், அம்மா பேர் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஜென்டர் இதெல்லாம் கொடுத்து கேப்சா சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிரும். ஒருவேளை வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிருக்கீங்க, எனக்கு இன்னும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எரர் வருது அப்படின்னா நீங்கள் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்கட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கேள்வி கேளுங்க. நன்றி.